கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கும் காப்பித்தூளும் சேர்த்து போட்டாங்க லாஸ்ட் வீக்கில். ரேஷன் அரிசி போன லாஸ்ட்டு மந்த்து போட்டேன். இப்போ வந்து வேப்பம் புண்ணாக்கு, ஏன்னா இப்போ வந்து மழை சீசன்னால் வெள்ளை வெள்ளையாக பூச்சி எறும்பெல்லாம் வருதுங்க. அதனால் வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கணுன்றதுக்காக வேப்பம் புண்ணாக்கும் காப்பித்தூளும் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு செடிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்குங்க போட்டு விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், செடியில் வந்து அந்த பூச்சி வெள்ளை வெள்ளையாக வரும் இல்லைங்களா, அப்படியே மழை சீசன்னா நிறைய வெள்ளையாக வந்து எறும்புலாம் வந்து வெயில் சீசனில் வருங்க. இப்போ மழை சீசனில் வந்து ஒரு வெள்ளையாக பூச்சி மேலே அப்படியே வந்து கருப்பு கருப்பாக வருங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து வேப்ப புண்ணாக்கு போட்டிருக்கோம். அந்த மாதிரி போட்டதில் கொஞ்சம் நல்லா வந்து ரோஜா செடி வந்து நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்குங்க. பாருங்கள், செடியும் வந்து இந்த கருப்பாக இருந்ததெல்லாம் போயிட்டு நல்லா பச்சையாக எல்லாம் தளிர்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பட்டன் ரோஸ் மாதிரி வருதுங்க. இதுவும் நிறைய பூக்க ஆரம்பிச்சிச்சு. நல்ல கீரையெல்லாம் கூட நல்லா பூச்சி இல்லாமல் நல்லா வருது வேப்பம் புண்ணாக்கு போட்டதுனால. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேப்பம் புண்ணாக்குங்க போதும். பாருங்கள், இப்போ வந்து எவ்வளோ பூ வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி போட்டதுனால நிறைய செடி நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பூவும் நல்லா வந்து கலராக நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிது. இன்றைக்கி பாருங்கள் நம்ம உரம் போட்ட பிறகு பாருங்கள் பூக்காத செடி கூட நல்லா தள்ளி விட்டு எப்படி பூ வந்திருக்கு. உரம் நான் சொன்ன மெத்தடில் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், லாஸ்ட் வீடியோவில். அது மாதிரி அந்த மெத்தடில் போடுங்க. பாருங்கள், எக்கச்சக்கமாக மொட்டு வருது, நல்லா அடுக்கடுக்காக வருது பாருங்கள் மொட்டு. பூவும் நல்லா வந்து க்ரோத் வந்து பெரிய சைஸ் திக்காக வருது பாருங்கள். அந்த மெத்தடில் போடுங்க. ரோஜா செடியெல்லாம் இப்போ வந்து நல்லா பூவெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சிங்க. ஏற்கனவே மூலிகை செடியெல்லாம் வச்சுருந்தேன். ஆடு தொடா இலை, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே வந்து இப்போ வந்து அது காஞ்சி போச்சு. இப்போ புதுசாக வாங்கி வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ மழை சீசன் வருது இல்லைங்களா, இப்போ வந்து வாங்கி வச்சா நல்லா கொஞ்சம் காயாமல் தளிர்லாம் வருங்க. அந்த மாதிரி மூலிகை செடிங்க கொஞ்சம் வாங்கலான்னு இருக்கேன். என்னென்ன செடி வாங்க போகிறோன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். விஎஸ்கே வெள்ளூர் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன மூலிகை செடி வாங்குகிறோன்னு பார்க்கலாம்.